Hi all, welcome to SJ YouTube channel. So hope all are doing well. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா. ஸோ மட்டனில் சூப் எடுத்துகிட்டு அப்புறமா அதில் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அந்த பிரியாணி டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு டைம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஆயில் ஊற்றிக்கின்னு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி க்ரீன் சில்லி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பிரியாணிக்கு எப்போவுமே ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லைக் கார்லிக் நீங்கள் ஜாஸ்தி போடலாம், ஜிஞ்சர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாக்கா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்னு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 50% நம்ம நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஸோ வெந்திருந்தால் போதும். இது கூடவே நான் வச்ச மட்டன் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது கூட மசாலைக்கு மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா, ஸோ இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மட்டன் வைக்கும் போது ஜஸ்ட்டு சால்ட்டும் அதுக்கப்புறமேலுக்கு டர்மரிக் போட்டு மட்டன் வச்சு எடுத்துக்கினேன். ஸோ நான் சூப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த வாட்டர் தான் நம்ம ஓவரால் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடிஷ்னலாக எந்த வாட்டரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நல்லா அரிசியை வாஷ் பண்ணி நான் ஒரு ½ ஊற வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஊற வச்ச அரிசி இதில் போட்டுட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி அப்புறமா சில்லி பவுடர், பிரியாணி பவுடர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அதுலேயே ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. பாய்.